அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பிக் பாஸ்ல இருந்த போது விஷ்ணு அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போதே பல பேர்கிட்ட, அதாவது டீம் பி ஆன அர்ச்சனா, தினேஷ், மணி இவங்க எல்லார்கிட்டயுமே ப்ராமிஸ் பண்ண மாதிரியே டீம் பில இருந்து யாரு ஜெயிச்சாலும் சரி நான் வெளியே வந்து 10,000 வாலா வந்து வெடிச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. சோ அதே விஷயம் தான் இப்போ விஷ்ணு வெளியே வந்ததுக்கு அப்புறமா 10,000 வாலா அவருடைய ஏரியாக்குள்ள வச்சு வெடிச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருந்திருக்காரு. டீம் பி அப்படின்னு சொல்லப்படுற அர்ச்சனா, தினேஷ், மணி அண்ட் விஷ்ணு இவங்க எல்லாருமே தான். சோ இவங்கள யாராவது ஒருத்தர் ஜெயிச்சா கூட நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அர்ச்சனாக்கு வந்து பிரதர்ஸா மணி, தினேஷ், விஷ்ணு இவங்க எல்லாருமே இருந்தாங்க இல்லையா. சோ இதனால அர்ச்சனா ஜெயிச்ச போது கூட மணி, விஷ்ணு, தினேஷ் இவங்க எல்லாருமே அர்ச்சனாவை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இல்லையா. சோ அதுவுமே நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி தான் விஷ்ணு வெளியே வந்ததுக்கு அப்புறமா டீம் பி ஜெயிச்சதுக்கு பயங்கரமா செலிப்ரேட் பண்றாரு. மீன்வைல் டீம் ஏ ஆன மாயா, பூர்ணிமா இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க ஏரியால பூர்ணிமா பாத்தீங்கன்னா இந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம்னு சொல்ற எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணி பற அடிச்சு பயங்கரமா மியூசிக் பேண்ட் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி மாயா அவங்களுடைய காரை விட்டு இறங்கும் போதே நீங்க பயங்கரமா அவங்கள உற்சாகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போல. பூர்ணிமா தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே மாயாவுக்காக சர்ப்ரைஸா பண்ணிருந்திருக்காங்க. சோ இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியா பக்கத்துல சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. மாயா அவங்களுடைய காரை விட்டு வெளியே இறங்கும் போதே பயங்கரமா எல்லாருக்கூடயுமே டான்ஸ் பண்ணி அது கூட பூர்ணிமாவுமே ஜாயின் பண்ணி எல்லாருமே சேர்ந்து மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை அப்படின்னு சொல்லி எல்லாரு கூடயுமே டான்ஸ் பண்ணி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருந்திருக்காங்க. பூர்ணிமா வந்து மாயாக்காக இந்த சர்ப்ரைஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பூர்ணிமாவோட அம்மாவுமே அதே பிளேஸ்ல தான் இருந்தாங்க. அந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே மாயா வராங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வெல்கம் பண்றதுக்காக போட்டோ எடுத்து அக்கா செம்மக்கா, நீங்க 105 days விடாமுயற்சியோட இந்த வீட்டுக்குள்ள நீங்க சர்வே பண்ணிருந்திருக்கீங்க, உங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட செலிப்ரேஷன் இருந்துச்சு. மீன்வைல் டீம் பி வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய செலிப்ரேஷன் வந்து ஆதரவற்ற இல்லத்துல குழந்தைங்களுக்கு கேக் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்காக லஞ்சுமே ப்ரொவைட் பண்ணி குழந்தைங்களுக்கு கேக் வந்து கொடுத்து அதுல பிக் பாஸ் சீசன் 7 வின்னரான அர்ச்சனாக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னும், அதே மாதிரி அர்ச்சனாவோட பிரதர்ஸ் ஆன மணி, தினேஷ், விஷ்ணு இவங்க எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிதான் அவங்களுடைய செலிப்ரேஷன் இருந்துருந்துச்சு. சோ கேக் எல்லாத்தையுமே இந்த குழந்தைங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி ஒரு நல்ல காரியத்தோட இவங்க வந்து செலிப்ரேட் பண்ணிருந்திருக்காங்க. வீடியோ பாக்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. எல்லா குழந்தைங்களுமே BB7 டைட்டில் வின்னர் அர்ச்சனாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து அர்ச்சனா வின் பண்ணது எல்லாமே போட்ஸ்னால தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ அதை தான் இந்த ஆதரவற்ற இல்லத்துல இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து அவங்க மென்ஷன் பண்ணி, நீங்க எல்லாருமே அர்ச்சனா வின் பண்ணது போட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. எஸ், நாங்க தான் அந்த போட்ஸ், எங்களுடைய அன்பு தாங்க இந்த ஓட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிதான் ஒரு செம்மையான பதிலடி கொடுத்து அர்ச்சனா வின் பண்ணதுக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிருந்திருக்காங்க. அதே மாதிரி டீம் பி ல இருந்த மணியை வந்து செம்மையா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 7 உடைய ஃபர்ஸ்ட் ரன்னர் மணி அப்படின்னு சொன்ன உடனே வார்த்தைக்கு வார்த்தை தன்னுடைய ஃபேமிலியை தாண்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான், அவங்க இல்லைன்னா நான் இந்த பிளேஸ்ல நின்று இருக்கவே மாட்டேன், அவங்களுடைய சப்போர்ட் தான் அப்படின்னு மீன் பண்ணி பேசிட்டே இருந்தாரு இல்லையா. சோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரீசெண்டா மணி வந்து ஒரு மாலுக்கு சின்னதா ஒரு பர்ச்சேஸ்க்காக போயிருந்தாரு போல. அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நின்றுட்டு இருக்கும் போது அவர் நின்றுட்டு இருக்கிற ஒரு ஷோரூம்ல பிக் பாஸோட வாய்ஸ் வந்து பிளே பண்றாங்க. அதை கேட்ட உடனே மணிக்கு செம்ம ஷாக்கு, என்னங்க இந்த இடத்துல பிக் பாஸோட வாய்ஸ் கேக்குது அப்படின்ற மாதிரி. சோ அந்த இடத்துல இருந்து அவருக்கு சர்ப்ரைஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. கேக் பெருசா ஒன்று அரேஞ்ச் பண்ணி மணியோட போட்டோஸ் அதில் வந்து பிளேஸ் பண்ணி இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி BB7 ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் அப்படின்னு சொல்லி மணிக்காக அந்த கேக்ல வந்து அவங்க அழகா பிளேட் பண்ணிருந்தாங்க. அதையும் தாண்டி மணிக்கு வந்து ஒரு பெரிய போஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்குமே டச் ஆகுற மாதிரி ஒரு பெரிய போஸ்டர் வந்து அவங்க ரெடி பண்ணிருந்திருக்காங்க. அதை வந்து மணிக்காக ரொம்ப சூப்பரா அவருக்காக பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. அதை பார்த்த உடனே இன்னும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. அது போக கியூட்டான பலூன்ஸ் எல்லாமே அவர் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து த்ரோ பண்ணி, நீங்க டான்ஸ் பண்ணுங்க மணி, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப், நீங்க ஜெயிச்சதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மணியை வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்திருந்தாங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. இதுக்கப்புறமா சர்ப்ரைஸையே ஒரு ஈவெண்ட் மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க இல்லையா. அவங்க எல்லாருமே வந்து மணி கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணி பயங்கரமா அவருடைய விக்டரி வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணிருந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே மணி என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஃபினாலேல அவங்களே பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க, ஆனா நீங்க கொடுத்த சர்ப்ரைஸ் எல்லாத்தையுமே மிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிதான் மணியோட ரியாக்ஷன் இருந்தது. இப்படிதான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா
டீம் ஏ அண்ட் டீம் பி இவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிருந்திருக்காங்க. விஷ்ணு சொன்ன மாதிரி அவருடைய வார்த்தையை காப்பாத்திட்டாரு இல்லையா? அதே மாதிரி அவங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்களுமே 105 days வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு டிராமால இருந்து நீ சர்வைவ் பண்ணிருந்திருக்க, இதெல்லாமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி விஷ்ணுவுக்குமே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிருந்திருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி. அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.